உனக்காக பொருந்தேனே எனதழகா. யோ பெருசு, யோ வெளியே வாயா. ஐயா மருது. வாடி தாய் கிளவி, என்ன பெத்தவளே, வாடி வா. ஒன்னதான் தேடிட்டு இருந்த வா. ஏண்டி எம்பிட்டு தைரியம் இருந்தா நீயும் உன் புருஷன் கூட சேர்ந்துட்டு அப்படியே பாதியிலே அத்துட்டு போயிருந்திருப்ப. இரு வந்தால கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன். யோ பெருசு, யோ வெளியில வாயா. ஐயா மருது, கோவப்படாதயா. வாய முடு. இந்தாரு தாய் கிழவி, ஏற்கனவே நான் செம்ம கோவத்துல இருக்கேன். சும்மா நீ வாய திறந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், பெத்தவன் கூட பார்க்க மாட்டேன், பொட்டுன்னு போட்டு தள்ளிடுவேன். ஒழுங்கா வாய முடிட்டு கம்முன்னு இரு சொல்லிட்டேன், புரிஞ்சதா? டேய் என்னடா நடு வீட்டுல நின்று கத்திட்டு இருக்க? என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? வாயா என் நல்லவரே, வா ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன், வா. என்னடா என்ன நினைச்சுக்கோ மனசுல? இஷ்டத்துக்கு நீ பாட்டு பேசிட்டு இருக்க. யோ வாய முடியா. நீலாம் ஒரு பெரிய மனுஷன். யோ என்னையா சொன்ன உங்ககிட்ட? என்ன ஆனாலும் சரி அந்த அபிய பொண்ணு கேட்டு அவளை எப்படியாச்சும் எனக்கு கல்யாணம் பையன்னு சொன்னா, யோ நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கும் போதே பாதியிலே கிளம்பி வந்துட்ட. என்னையா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ? அடச்சை வாய முடு. ஏண்டா பெத்த பிள்ளையாச்சுன்னு உனக்கு பொண்ணு கேட்டு வந்த பாவத்துக்கு நான் அவமானப்பட்டு வந்ததாண்டா மிச்சம். கேட்டல்ல அந்த சுந்தரம் வெளியில போன்னு சொல்லாம சொல்லி வெளியில அனுப்பி வச்சிருக்கான்டா. நானே அந்த ஆதங்கத்துல இருக்கேன், சும்மா நீ வேற கத்திட்டு இருக்க. ஏங்க கொஞ்சம் அமைதியா பேசுங்க. ஐயா மருது, நீ கொஞ்சம் பொறுமையா பேசியா. ஏய் தாய் கிழவி, இப்ப மட்டும் நீ வாய மூடலன்னு வச்சுக்கியா, அம்புட்டுதான் சோடியா 2 பேரையும் பரலோகத்துக்கு அனுப்பிடுவேன். யோ என்னையா என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த அபியன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், புரிஞ்சதா? வாய மூடு. இங்க பாரு, நல்லா கேட்டுக்க. இன்னொரு வாட்டிலாம் உனக்காக நான் பொண்ணு கேட்டு வந்து அசிங்கப்படுறதுக்கு தயாரா இல்ல. ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணை மறந்துட்டு உனக்கு வேற வேலை வெட்டி இருந்தா போய் பாரு போ. யோ பெருசு, இப்ப நீ என்ன சொன்ன? அபிய மறந்துட்டு வேற வேலை வெட்டி இருந்தா பாக்கணுமா? யோ அபிய கல்யாணம் பண்றதாயா எனக்கு வேலையே. அது மட்டும் இல்ல, யாரு நினைச்சாலும் அவளை நான் கல்யாணம் பண்ணாம விட மாட்டேன், புரிஞ்சதா? ஏன் அவளை படைச்ச அந்த கடவுளே அவளை நான் கல்யாணம் பண்றதை தடுத்தாலும் நான் விட மாட்டேன். ஐயா மருது, அவங்க அப்பா தான் இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டார்லையா. போறவ என்னையா, உனக்கு வேணா நம்ம சொந்தத்துல வேற ஏதாச்சும் பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறையா. வாய முடி. ஏண்டி ஏதோ ஒழுக்க சிகாம நீ அப்படியே புள்ளையா பெத்து வச்ச மாதிரி சொந்தத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காவோ? ஏன் இதுக்கு முன்னாடி பார்த்த பொண்ணு சொந்தத்துல தானே பார்த்த? அவன் அப்படியே அந்த பொண்ணு அப்படியே வாழை வச்சு போய் கிழிச்சுட்டான். இதுல அவனுக்கு இன்னொரு கல்யாணம், அதுவும் சொந்தத்திலே வேற கேக்குது. உனக்குல கொஞ்சம் கூட வெக்கம் மனசூடு சொன்ன எதுவுமே இல்லையாடா? இங்க பாரு, நீ நினைக்கிறதெல்லாம் என்னைக்கு நடக்காது. ஒழுங்கு மரியாதையா இதெல்லாத்தையும் மறந்துட்டு வேற வேலை இருந்தா பாரு. என்னங்கடா இது? ஆளாளுக்கு நான் நினைக்கிறது நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, நான் நினைக்கிறது நடக்குமா நடக்காதான்னு முடிவு பண்ண வேண்டியவன் நான் நினைச்சா மட்டும்தான் அது நடக்காம போகும். ஆனா ஒண்ணு, இந்த ஜென்மத்துல அந்த அபிச்சலம் எனக்கு மட்டும்தான். என் அபிச்சலத்தை யாருக்கும் நான் விட்டு தர மாட்டேன். அவளை நான் அடைஞ்சே தீருவேன், புரிஞ்சதா? நீலாம் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லடா, எந்த ஜென்மத்திலயும் திருந்த மாட்டேன். உன்னெல்லாம் மறுபடியும் போலீஸ் அள்ளிட்டு போய் கும்முனா தாண்டா நீலாம் சரிப்பட்டு வருவ. யோ பெத்த பிள்ளைக்கு இப்படி சாப விடுறியே, நீதான் என்ன உண்மையிலேயே பெத்தியா? அதே சந்தேகம் தாண்டா எனக்கு பிறந்த பிள்ளை மரியாதை நீ இருக்க. உன்னை பார்க்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. என் கண்ணு முன்னாடியே நிக்காத. யோ பெருசு, போயா போ. இதுக்காகவே நான் என் அபிச்சலத்தை கல்யாணம் பண்ணி உன் கண்ணு முன்னாடியே அபிச்சல கூட நான் சந்தோஷமா வாழ்ந்து காட்டல. உன் புள்ள என் பேரு மருது இல்ல. மருது பாரு தாய் கிழவி, ஏதோ நான் அபிச்சலத்தை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது ஆரத்தி எடுக்க நீ வேணும் தான் உன்னை உசுரோட வச்சிருக்கேன். இல்லன்னு வச்சுக்கியா, நீ பண்ணின காரியத்துக்கு என்ன பண்ணிருப்பான்னு எனக்கே தெரியாது. இங்க பாரு, சும்மா என் கோபம் குறையிற வரைக்கும் என் கண்ணு முன்னாடி தெரியாது. அவ்வளவுதான், பெத்தவன் கூட பார்க்க மாட்டேன், புரிஞ்சதா? என்ன இது? அந்த கருப்பு சட்டக்காரன், அவன் பேர் என்ன? மருது. அவனை பார்த்து இன்னைக்கு அந்த அபி சென்னைக்கு போகிறாங்கிற விஷயத்த சொல்லலான்னு தேடி வந்தான். இவன் வீடு எங்கே இருக்குன்னே தெரியலையே. யாருக்கிட்ட கேட்கலாம்? ஹே யூ, இங்கே வா. ஐயே, இந்த திமிரு பிடிச்ச வெள்ளை பண்ணி எதுக்கு நம்மள கூப்பிடுதுன்னே தெரியலையே. ஐயோ, இப்போ என்ன பண்றது? சரி போய் கேட்போம். கூப்பிட்டீங்களா? நான் தான் கூப்பிட்டேன். சரி,
இந்த ஊரில் மருது வீடு எங்கே இருக்குது? என்ன இந்த மேனாமினிக்கு அந்த பொறுக்கி பையன் மருத்தை பத்தி கேக்குறா? ஐயோ, அவன் பேரை சொன்னாவே எனக்கு கை கால்லாம் நடுங்குது. இவன் அவனை பத்தி தான் கேட்க போறான்னு தெரிஞ்சிருந்தா நான் காதுல வாங்காத மாதிரி அப்படியே ஓடி இருப்பனே. இப்ப என்ன பண்றது? காட், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட தான் கேட்குறேன். உங்களுக்கு மருது வீடு தெரியுமா தெரியாதா? அது ஆமா, நீங்க எதுக்கு அவங்க வீட கேக்குறீங்க? ஏய், கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, ஓகே? சும்மா தேவையில்லாத கேள்விலாம் என்ன பார்த்து கேட்டுட்டு இருக்காது. ஓ காட், இந்த இடம் எவ்வளோ ஹாட்டாக இருக்கு. ஓஃப், ஹே லுக், மருது வீட்டுக்கு எப்படி போகணும் அதுக்கு மட்டும் வழியே சொல்லு. ஏ அப்பா, இவளுக்கு உடம்பு ஃபுல்லா திமிரா இருக்கும் போல இருக்கே. அது சரி, இவன் எங்க போனா நமக்கு என்ன வந்திருக்கு? இங்க பாருங்க, அப்படியே நேரா போய் அப்படியே லெஃப்ட் திரும்பினீங்கன்னா ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு சைட்ல தான் உங்க வீடு இருக்குது. நீங்க போங்க. ஓ காட், இதை சொல்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரமா? வழியை விடு, நான் போகணும். அத்தடியாத்தா, நானும் கண்டேன். இந்த மாதிரி ஒரு திமிரு பிடிச்சவள நான் பார்த்ததே இல்லையே. எனக்கு என்னமோ அந்த கடவுள் இவளை திமிரோட நல்லா ஸ்பெஷலாக படைச்சிருப்பாரு போல. அது சரி, இவ எதுக்கு அந்த பொறுக்கி பேல தேடி போறான்னு ஒன்றும் புரியலையே. சரி, யார் என்ன பண்ணா நமக்கு என்ன வந்திருக்கு? நம்ம போய் நம்ம சோழியை பார்ப்போம். ஓ ஷிட், இந்த வேகாத வெயிலில் ஆதிக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஓஃப், ஓ காட், என்ன இது எவ்வளோ ஹாட்டாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரத்தில் அந்த மருதை பார்த்து விஷயத்த சொல்லணுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லிவிட்டு முதல்ல வீட்டுக்கு போகணும். ஓஃப், ஆனால் எங்கே தானே வீடு இருக்குன்னு சொன்ன அந்த பொம்பளை. ஆனால் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. யார்கிட்ட கேட்கலாம்? சரி, அந்த மரத்துக்கிட்ட ஒருத்தன் நிற்கிறான், அவங்ககிட்ட போய் கேட்போம். அட்ட, யாருடா இது? நல்ல நச்சுன்னு தலை தக்காளி மாதிரி இருக்கா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை இந்த ஊருக்குள்ளார பார்த்ததே இல்லையே. யாரா இருப்பா இவன்? ஒன்னதான். அட, இந்த பெங்களூர் தக்காளி நம்மளையா கூப்பிட்டுச்சு? அது சரி, நம்மளும் பார்க்க நல்ல பர்சனாலிட்டியா தானே இருக்கும். அப்ப 4 பொண்ணுங்க கூப்பிடதான் செய்யும். ஹே, ஒன்னதான் கூப்பிடுறேன், கம் ஹியர். என்னையா கூப்பிட்டீங்க? ஒன்னதான். ஆமா, மருது வீடு எங்க இருக்கு? நான் அவரை உடனே பார்க்கணும். என்ன இந்த வெள்ளை தக்காளி மருதனனை பார்க்கணும்னு பொசுக்குன்னு சொல்லிட்டா. கிளவிலேருந்து குமரி வரைக்கும் எல்லாம் மருதனனே தேடிட்டு வந்தா எங்களை மாதிரி பசங்களாம் என்னதான் பண்றது? ஐயோ, மருதனனை தேடி வந்த பொண்ணை நம்ம இப்படி சைட் அடிக்கிறோம் தெரிஞ்சாவே அண்ணன் என்ன பண்ணணும்னு நமக்கு நல்லா தெரியும். எதுக்கு வம்பு? என்ன மேடம் கேட்டீங்க? ஓ காட், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் மருதை பார்க்கணும். உங்களுக்கு அவரை தெரியுமா? அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அட என்ன மேடம், மருதனனை தெரியுமான்னு கேட்டீங்க? மருதனனோட லெஃப்ட், ரைட்டு, ஃப்ரண்ட், பேக்கு எல்லாம் நான் தான். ஹே லுக், நீ என்னவா வேணா இருந்துட்டு போ, ஐ டோன்ட் கேர், ஓகே? நான் இப்போ உடனே மருதை பார்க்கணும். அவர் எங்க இருப்பாரு? ஐயோ மேடம், அண்ணனை தேடி நீங்க எங்கேயும் போக வேணாம். அண்ணன் இந்த பின்னாடி நிக்குது பாத்தீங்களா ஒரு வண்டி, அதுக்குள்ளதான் உட்காந்துருக்காரு. சத்த போருங்க, நான் போய் வர சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. ஓ, அவ்வளவு அவசரமா உங்களுக்கு? சரி மேடம், உடனே போய் வர சொல்றேன். என்ன இவன் அவ்வளோ அவசரமானு கேட்டு போறான், ஒன்றும் புரியல. ஆமாம், அவசரம்தான். அப்போ தானே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் அப்படியே ஊருக்கு போக விடாமல் தடுக்க முடியும். என்னமோ போ, ஒன்றும் புரியல. காடி, என்ன இந்த பிளேஸ் இவ்வளோ ஹாட்டாக இருக்குது? பேருக்கு தான் மரம், ஆனால் கொஞ்சம் கூட காற்றே வரல. அண்ணே அண்ணே, என்னடா நானே என்ன பண்றேன்னு தெரியாம தான் இப்படி கார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். நீ வேற சும்மா நொய்யின்னு என்ன? அண்ணே, அது வந்து உங்களை தேடி ஒரு பொண்ணு ஒண்ணு வந்திருக்குனே, உங்களை பார்க்கணும்னு. என்னது பொண்ணா? டேய், என்னடா அப்படியே நான் இன்னைக்கு காதலிக்க ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து இந்த பழக்கத்தெல்லாம் விட்டுட்டேன்னு உனக்கு தெரியாதாக்கும். போ, நான் யாரையும் பாக்குற மாதிரி இல்லைன்னு சொல்லி அனுப்பிடு. அட என்னன்னு இப்படி சொல்லிட்டாவோ? சரி விடுங்க. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு நல்ல பெங்களூர் தக்காளி மாதிரி தலை இருந்தா, அதான் ஒரு 8 உங்கள்கிட்ட சொல்லலாமேன்னு வந்தேன். சரிண்ணே, நான் போய் அந்த பொண்ணை நீங்க பாக்கலன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறேன். டேய், என்னடா சொல்ற? அட ஆமாண்ணே, அந்த பொண்ணு பாக்குறதுக்கு நல்லா இருக்குண்ணே. அது மட்டும் இல்லண்ணே, ஏதோ வெளியூர் பார்ட்டி மாதிரி தெரியுது. பாத்தீங்களாண்ணே, வெளியூர்ல இருந்தெல்லாம் பொண்ணுங்க தேடி வந்து உங்ககிட்ட வந்து விழுறாங்க. டேய், எனக்கு இருக்க பர்சனாலிட்டிக்கு ஃபாரின் பொண்ணுங்களையும் என் காலடியில வந்து விழுவாளுங்கடா. அண்ணே, அப்ப என்ன நம்ம அபியனி மட்டும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்க? ஏய் காளி, என்னடா கொழுப்பா? டேய், அவளும் ஒரு நாளைக்கு என் காலில் விழுந்து தாண்டா கிடப்பா. அதை நீ பார்க்கதான் போற. அண்ணன் தெரியாம சொல்லிட்டேனே. சரி, நான் வரேன், நீ போ. ஏய், என்ன நீ மட்டும் வர?
அவரை காணோம். ஐயோ மேடம், அண்ணன் இந்த வரேன்னு சொன்னாரு மேடம், சத்த போருங்க. ஆ அட ஆமா, இவனெல்லா தக்காளி மாதிரி தள்ள தளம் இருக்கா. என்ன விஷயம் தெரியலையே, போய் கேட்போம். ஹாய் மருது, ஐ எம் சோனியா. பை த வே உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். டேய் காளி, அதான் பாப்பா என்கிட்ட தனியா முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லுதுல, நீ அப்படி ஓரமா போ, நான் பேசிட்டு கூப்பிடுறேன். அது சரி, இந்த மாதிரி விஷயம்னா மட்டும் என்ன கழட்டி விட்டுருங்க. என்னது? ஒன்னும் இல்லைண்ணே, ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுங்கன்னு சொன்னேன். சரி சரி கிளம்பு. சொல்லு பாப்பா, எந்த ஊரு நீ, எதுக்கு என்கிட்ட பேசணும்னு சொன்ன? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் சென்னை. பை த வே என் பேர் பாப்பா இல்லை, ஐ எம் சோனியா. இந்தாமா பாப்பா, நீ சோனியாவா இரு இல்ல சோக்கு சுந்தரியா கூட இரு, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்க. இந்த மருது மனசுல என் அபிஷேகத்துக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. அவளை தவிர வேற யாரையும் இந்த மருது நினைக்க மாட்டான். உனக்கு என் மேல ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, இந்த பாலா போன மனசுல அபிஷேகம் மட்டும்தானே இருக்கா. நீ நல்லா பாக்குறதுக்கு சோக்கு பிகரா சும்மா தக்காளி மாதிரி தள்ள தளம் இருக்க. ஆனா என்ன பண்றது, என் மனசு என் அபிஷேகத்தை மட்டும்தானே கேக்குது. அதனால உன் எண்ணத்தெல்லாம் மூட்டை கட்டிட்டு இப்ப நீ கிளம்புறியா? வாட்? நான் உன் மேலே ஆசை வச்சிருக்கேனா? ஹே, மைண்ட் ஒரு வேர்ட்ஸ், ஓகே? ஏண்டா கிளட்டு பயிலே, முன்ன பின்ன உன் மூஞ்ச நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியா? உனக்கு நான் உன் மேலே ஆசை வச்சிருக்கேன்னு நினப்பு வேற இருக்கோ? டே, நான் இருக்க பர்சனாலிட்டிக்கும் என் ரேஞ்சுக்கும் என் அழகுக்கும் உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்டலாம் நான் நின்று பேசுகிறதே பெரிய விஷயம். இதில் நான் உன் மேலே ஆசைப்பட்றேனா? அது கிழட்டு பயிலா? ஏய் என்னடி, ஏன் இடத்துக்கே வந்து ஏன் முன்னாடியே நின்று இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த மருத்தை பத்தி தெரியாம நீ பேசிட்டு இருக்க. ஏதோ பார்க்க கொஞ்சம் சோக்கு ஃபிகரா இருக்கேன் தான் உன்னை பேச விட்டு பார்த்துட்டு இருக்கேன். உன் இடத்துல இந்நேரம் வேற எவனாச்சும் நின்றுந்தான் இன்னைக்கு நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். ஏய், என் கண்ணு முன்னாடி நிக்காத, கிளம்பு முதல்ல. ஏய் என்னடா, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. சரி போனா போகட்டும், நீ அந்த அபியை கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தா நீ ரொம்ப ஓவரா பேசுற. என்னது, என் அபிச்சலத்தை நான் கல்யாணம் பண்றதுக்கு நீ ஹெல்ப் பண்ண போறியா? இங்க பாருடி, எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. என் அபிச்சலத்தை எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ மூடிக்கிட்டு கிளம்பு. ஹே, இன்னைக்கு என் உதவியை வேணான்னு சொல்றல, நீயே ஒரு நாள் சோனியா மேடம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு என்னை தேடி வருவடா, அன்னைக்கு வச்சுக்கிற உனக்கு. அடச்சை, வாயை முட்டு கிளம்பு. வந்துட்டா பெரிய இவ மாதிரி. என் அபியோட கால் தூசிக்கு கூட நீலாம் வரமாட்ட, நீலாம் என்னை எதிர்த்து பேசுவியா? அடச்சை, கிளம்பு முதல்ல. டேய் என்ன சொன்ன? அந்த அபியோட கால் தூசிக்கு கூட வரமாட்டனா உன்ன? டேய் காளி, வண்டி ஏறுறா. ஓ ஷிட், என்ன இவன் இப்படிலாம் பேசிட்டு போறான்? ஓ காட், இவன் இப்படிலாம் பேசுவான்னு தெரிஞ்சிருந்தா இவனை தேடி வந்திருக்கவே மாட்டேன். ச்சே, என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். இவனை வச்சு எப்படியாச்சும் அந்த அபி சென்னைக்கு போகிறத தடுக்கலான்னு எல்லாத்தையும் கெடுத்துட்டான். டேய் போடா போ, ஒரு நாள் நீயே என்கிட்ட தேடி வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்படா, அன்னைக்கு வச்சுக்கிறேன்டா உனக்கு. ச்சே, என்ன இது, இவனை மீட் பண்ணி இன்னைக்கு அந்த அபி சென்னைக்கு போகிறத தடுத்துடலான்னு பார்த்தா இவன் இப்படி பிளானை சொதப்பிட்டு போயிட்டான். ஓ காட், இப்போ என்ன பண்ணுறது? சரி ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு யோசிப்போம், அவளை எப்படி சென்னை போய்விடாமல் தடுக்கிறதுன்னு. ஓ காட், ரொம்ப ஹாட்டாக இருக்குது, முதல்ல வீட்டுக்கு போவோம். ஹலோ பிரியா. சொல்லுங்க கிருஷ்ணா. அப்பா, ஒரு வழியா ஃபோன் எடுத்துட்டியா? அடியே என்னடி, எப்போ ஃபோன் பண்ணாலும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதான் உனக்கு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிச்சுல, நீயே ஃபோன் பண்ணி பேசினா என்ன? என்ன கிருஷ்ணா, மறந்துட்டீங்களா? நான் இங்கே வீட்டுக்கு வந்திருக்கேன். வீட்டில் அம்மா அப்பா அண்ணா எல்லாரும் இருப்பாங்க. சரி, அவங்களாம் தூங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணலாமேன்னு பார்த்தா நீங்கள் தூங்குவீங்க. வேற நான் என்ன தான் பண்ணுறது? ஏதாச்சும் ஒன்று சொல்லி சமாளிச்சிருடி. சரி, எப்போ சென்னை கிளம்புற? நான் ஒரு 2 டேஸில் வந்துடுவேன். ஆமாம், நீங்கள் எப்போ கிருஷ்ணா கிளம்புறீங்க? போனதுலேருந்து உங்கள் டார்லிங் சோனியா கூட ஜாலியாக இருக்கீங்க போல. ஏ பிரியா, என்னடி ஃபோனில் பேசுகிறேன்னு கொழுப்பா? நேரில் வாடி, உனக்கு வச்சுக்கிறேன். ஐயோ கிருஷ்ணா, நான் சும்மா தான் சொன்னேன். சரி சொல்லுங்க, நீங்க எப்போ கிளம்புறீங்க? நைட்டு கிளம்புறோம்டி பிரியா. நைட்டா? சரி சரி, பத்திரமா வாங்க. கிருஷ்ணா, எது சொல்லணும்னு சொன்னீங்களே ஃபோன் பேசுறப்போ, என்ன விஷயம்? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லடி, உன் அண்ணன் ஆதி இருக்கான்ல, அவன் லவ் பண்ணுறான்டி. என்னங்க சொல்றீங்க? ஆதி அண்ணனா லவ் பண்றாரா? என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தாண்டி நம்ப முடியல, ஆனா என்ன பண்றது, நம்பி தானே ஆகணும். சரி சரி, ரொம்ப பேசாதீங்க. சரி சொல்லுங்க, ஆதி என்ன மனசு கரைச்ச அந்த பொண்ணு யாரு கிருஷ்ணா? எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கே. எப்படி இருப்பாங்க? அழகா இருப்பாங்களா? அது எனக்கு கரெக்டா இருப்பாங்களா?
என்னடி இப்படி கேட்டுட்ட? 2 பேரையும் ஒண்ணா நிக்க வச்சு பார்த்தா மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருப்பாங்க. அபி சிஸ்டர் ஆதிக்கு எல்லா விதத்துலயும் பொருத்தமா இருக்காங்கடி. அவங்களோட அமைதிக்கும் அவங்களோட குணத்துக்கும் ஆதி தாண்டி கரெக்டான மேட்சா இருப்பான். கண்டிப்பா நீ நேர்ல அபி சிஸ்டர் மீட் பண்ண தான் போற. உனக்கு கண்டிப்பா அவங்கள பிடிக்கும். கிருஷ்ணா நிஜமா தான் சொல்றீங்களா? ஐயோ எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு நீங்க சொன்னோன்னே. ஆனா என்னால எப்படி அவங்கள நேர்ல எல்லாம் பார்க்க முடியும்? அவங்க ஊர்ல இருக்காங்க, நான் இங்க இருக்கேன்ல. அடியே என் பட்டுக்குட்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத. அபி சிஸ்டரும் சென்னை வராங்க எங்க கூட. என்ன கிருஷ்ணா சொல்றீங்க? அவங்களுமா? ஆமாண்டி, இங்க கொஞ்சம் ப்ராப்ளம், அதான் கொஞ்ச நாளைக்கு ஆதி வீட்டில் இருந்துட்டு போலாமேன்னு வராங்க. ஓ அப்ப சரி கிருஷ்ணா, அவங்கள நான் நேர்லயே வந்து பார்த்து மீட் பண்ணிக்கிறேன். அபி சிஸ்டர் மீட் பண்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல சென்னை வந்து என்ன பாருடி, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நானும் தான் உங்களை நிறைய மிஸ் பண்ணேன். எனக்கு மட்டும் உங்களை பார்க்கணுன்னு ஆசை இல்லையா என்ன? 2 days தான், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம். ஓகே? சரி சரி. என்ன சொல்றாரு என் மாமனாரு? உங்க மாமனாருக்கு என்ன, போற போக்க பார்த்தா அவரோட அக்கா பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டார் போல. ஆமா, உங்க அப்பாவுக்கு வேற வேலை இல்லை. கிருஷ்ணா போதும் போதும், எவ்வளோ சீக்கிரம் எங்கள் அப்பா கிட்ட பேச முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பேசி என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன் செல்லம், சீக்கிரமா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களை அடி ஏன் என் பட்டுக்குட்டி, நீ தானடி சொன்ன படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வேலைக்கு போகணுங்கிறது தான் ஆசை அப்படின்னு. அதனாலதான் உன் படிப்பு முடியட்டும், நீ வேலைக்கு போகட்டும்னு சொல்லிட்டு நான் பொறுமையா இருக்கேன். இல்லைன்னா உங்க அப்பா கிட்ட பேசி உன்னை எனக்கு கல்யாணம் பண்ண தெரியாதா? எதையாச்சும் ஒன்று சொல்லி சமாளிச்சிடுங்க. ஆமாம் கிருஷ்ணா, எக்ஸாம்ஸ் எல்லாம் ஓவர், இனிமேல் ஜாப் தான் தேடணும். ஏ பட்டுக்குட்டி, நீ எதுக்கு ஜாப் தேடணும்? நான் ஆதிக்கிட்ட சொல்கிறேன், பேசாமல் ஆதி கம்பெனிலே வந்து ஜாயின் பண்ணிக்கோ. எப்படியும் 2 monthsல நான் அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அகைன் ஆதி கம்பெனிக்கே வந்துடுவேன். அப்புறம் என்ன, 2 பேரும் ஒரே இடத்துல. உங்களை நேரில் வச்சுக்கிறேன். அதெல்லாம் வேணாம் கிருஷ்ணா, நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல மார்க்ஸ் இருக்கு. என் திறமையை பார்த்து ஆதி என்ன ஜாப் கொடுத்தா போதும். மற்றபடி நீங்கள் ரெக்கமெண்டேஷனாக பண்ண வேண்டாம், ஓகேவா? எனக்கு ஆதி என்ன கம்பெனியில் எப்போ இன்டர்வியூன்னு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, அது போதும். நான் வந்து அட்டன் பண்ணுறேன், நான் நல்லா பண்ணியிருந்தேன்னா ஆதி என்ன செலக்ட் பண்ணட்டும், ஓகேவா? ஏண்டி என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? அடியே நீ அந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுவேன் தாண்டி நான் புது ப்ராஜெக்ட் விட்டுட்டு பழைய ப்ராஜெக்ட்கே வரண்டான்னு சொல்லி ஆதிக்கிட்ட சொல்லி வரலான்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தா, நீ என்னடானா இப்படி சொல்ற? கிருஷ்ணா நீங்க பேசுறத பார்த்தா நான் இன்டர்வியூல செலக்ட் ஆக மாட்டேன்னு சொல்றீங்களா? அப்போ என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் சும்மா சொன்னேன்டி, என் பட்டுக்குட்டி மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவ கண்டிப்பா இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுவா. என்ன மேடம் கோவமா? நான் வேணா கோவத்தை தணிக்கட்டுமா? ஐயோ, உங்களை யாராச்சும் ஏதாச்சும் கேட்டுட்டா என்ன பண்ணுவீங்க? கேட்டா அவங்களுக்கு ஒன்று தர வேண்டியதான். என்னது? ஒன்றும் இல்லையே. அந்த பயம் இருக்கணும். சரி சரி, நான் போனை வைக்கவா? இருடி, எங்கடி போனை வைக்கிற? ஏண்டி நான் தரேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, சரி நீயா தருவேன்னு வெயிட் பண்ணாலும் ஒன்றும் தர மாட்டேங்கிற. உங்களை சரி சரி, யாரும் வர மாதிரி இருக்கு, நான் போனை வைக்கிறேன், பாய். போனை வச்சுட்டு ஓடுறியா? இரு நேர்ல பாக்குறப்போ வட்டி முதலுமா சேர்த்து வசூலிச்சுக்கிறேன். நானும் அஞ்சலியும் சென்னை கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த மருதுனால அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமா? அவன் அம்மா அப்பாவை ஏதாச்சும் தொந்தரவு பண்ணுவானோ? அதெல்லாம் ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டான். உள்ள வரலாமா? வாங்க. அபி இப்போ ஓகேவா? அப்புறம் என்ன மேடம், உண்ணாவிரதத்துல இருக்கீங்களா? மேடம் தான் அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் எனக்கு பசிக்கல சாப்பாடு வேண்டியன்னு சொன்னீங்களா? அதான் நான் உங்களுக்காக சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன், சாப்பிடுங்க. பசிக்கல ஆதி மாமா, அதான் சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டேன். என்னது பசிக்கலையா? அபி நீ காலையில இருந்து சாப்பிடலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் சாப்பிடு அபி. அங்க நீ சாப்பிடாம இருக்கிறதுனால அத்தையும் மாமாவும் இன்னும் சாப்பிடல தெரியுமா? என்னது, அம்மாவும் அப்பாவும் இன்னும் சாப்பிடலையா? நான் போய் உங்களை சாப்பிட சொல்றேன். ஹலோ மேடம், நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க. இல்ல எனக்கு பசிக்கல. அபி இப்படி நீ சாப்பிடாம இருக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்ல அபி. ஃபர்ஸ்ட் சாப்பிடு. இல்ல வேண்டாம். அது சரி, உனக்காக மெனக்கிட்டு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், வேண்டான்னு சொல்றேன். இல்ல அப்படிலாம் இல்ல, உண்மையாவே எனக்கு பசிக்கல. நீ இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேன் உன்ன.
சாப்பிடு அபி. நானே சாப்பிட்டுக்கிறேன். அப்படி வா வலிக்கு. ஃபர்ஸ்ட் சாப்பாட்டு புடி, ஃபர்ஸ்ட் சாப்பிடு. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிடணும், புரிஞ்சுதா? ஓகே அபி, நீ சாப்பிடு. அப்புறம் அபி, மறக்காம உன் சர்டிபிகேட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோ. எதுக்கு? உனக்கு ஜாபுக்கு போகணும்னு விருப்பம் தானே? ஜாபுக்கு போகணும்னா சர்டிபிகேட்ஸ் வேணும்ல, அதான். இதுக்கு உன் தானா? சரி, நான் கிளம்புறேன். மறக்காம சர்டிபிகேட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோ. இல்ல அப்படி இல்ல. சரி. சரி அபி, நான் கிளம்புறேன். மறக்காம சாப்பாட்டை ஃபுல்லா சாப்பிட்ரு, ஓகே? சரி. இந்த ஆதி எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த அபிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருப்பான். அந்த அளவுக்கு ஆகிட்டாதி. விடமாட்டாதி, உங்கள் 2 பேரையும் சேர்றதுக்கு விடமாட்டேன். நாளாக நாளாக உங்கள் 2 பேரோட நெருக்கம் கூடிக்கிட்டே போதாதி. விடமாட்டேன், விடவே மாட்டேன். உன்னை அடையாமல் நான் விடமாட்டேன் ஆதி. சரி, ஆதிக்கு தான் அந்த அபி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்தா அவளுக்கும் இருக்கும் போல இருக்கே. விடக்கூடாது, விடவே கூடாது. ஏ அபி, இந்த ஜென்மத்தில் அந்த மருது தாண்டி உனக்கு ஜோடி. அவன் கூட எப்பேற்பட்டாச்சும் உன்னை நான் சேர்த்து வச்சு என் ஆதியை நான் அடைஞ்சே தீருவேண்டி.